கவனிங்க, சபையில் நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஆதி நாட்களில் கர்த்தர் கொடுத்த அடையாளத்தில் ஒன்று. பாடல், ஆராதனை, பலிபீடம். உங்களை அங்கே சுத்திகரிக்கிறார். ஆராதனை பரிசுத்த ஸ்தலம். அங்கே நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை என்ன செய்யணும்? முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் பேசுவார். வேற எல்லாரும் அமைதியாக இருக்கணும். ஆசாரியானாவே இருந்தாலும் உள்ளே போய் என்ன செய்யணும்? சொல்லும் அடியேன்னு கேட்குறேன் தான். வேற எங்க அங்கே வேற ஆலோசனையோ கொஸ்டின் கேட்டால் சகரியா மாதிரி ஊமையாயிர வேண்டியதுதான். அதனால அங்கே நோ வேர்ட்ஸ், ஒன்லி கர்த்தர் மட்டும் என்ன செய்வார்? பிரசங்கம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பலிபீடத்துக்கு வரலன்னு வச்சுக்கிங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னே உங்களுக்கு புரியாது. ஆரம்ப ஜெபத்துக்கே வந்துட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் முழுசாக சர்வீஸ் பண்ணிடுவார். ஒரு தொட்டுக்கு தொடச்சிக்கன்னு இல்லாமல் எல்லாத்தையும் மொத்தமாக என்ன செஞ்சிருவாரு? ஆமாம். அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன செய்யும்? ஒரு ஃப்ரெஷ்ஷாக வெளியே போவீங்க. ஆமாம். ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஏதோ சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும்? கேட்குறோம், முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகிறோம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னார் பார்த்தீங்களா, இருதயத்தை ஆராய்ந்து பாரும், நான் உண்மை உள்ளவன் என்று விளங்க என் இருதயத்தை திறந்து பாரும். நான் என்ன சொல்கிறேன்? என் இருதயத்தை உமக்கு முன்பதாக விரித்து வைக்கிறேன் ஆண்டவர். நீங்கள் என் இருதயத்தை குற்றம் இருக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அது மாதிரி நீங்கள் ஆலயத்தில் வந்து அண்ணாள் மாதிரி ஒரு வேலை கஷ்டத்தின் மத்தியில் கூட இருக்கலாமே, நீங்கள் ஆலயத்தில் வந்து அண்ணாள் மாதிரி உட்காந்து, ஆண்டவரே நான் உண்மையாக தானே இருந்தேன், உண்மையாக தானே உமக்காக வந்தேன், தினந்தோறும் தவறாமல் வரனே, தினந்தோறும் ஆண்டவர் உங்கள் சமூகத்தை உங்கள் தரிசிக்க வரனே, கரெக்டாக வரனே, எனக்கு கிருபை பாராட்ட மாட்டீரா அப்படின்னு நீ வாயில் முணுமுணுத்து ஜெபித்தா கூட பரலோகத்திலிருந்து பதில் வரும். அல்லேலூயா. ஏலி மூலமாக என்ன செய்கிற? ஆண்டவர் உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, சமாதானத்தோடு கடந்து. அல்லேலூயா. வாயை திறந்து கூட ஜெபிக்கல, ஆனால் இருதயத்தில் உண்மை இருக்குது. கரெக்டாக கர்த்தர் சமூகத்தில் காணப்படுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆலயத்துக்கு கரெக்ட் டைமுக்கு என்ன செய்யுங்க? இது ஒரு பொருத்தனையாக எடுத்து பண்ணி பாருங்களேன். 9 மணி ஆராதனைக்கு 8:55 உள்ளே இருப்பேன் ஆண்டவரே. குறிப்பிட்ட மாதம் வச்சிங்க, 6 மாதம், 1 வருஷம். இதை கண்டிப்பாக நான் தவறாமல் செய்வேன். கரெக்டாக 8:55 என்ன செஞ்சிருவேன்? ஆலயத்துக்குள்ளே இருப்பேன். எனக்கு நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆமே. நம்ம அவருக்காக ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கும்போது அவர் சமூகத்துக்கு வருகிறதுல, இல்லை நான் இதை தவறுதலாக இருக்கிறேன், இதை நான் சரிப்படுத்துகிறேன், ஒருவேளை இதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையோ, நான் அதை சரிப்படுத்துகிறேன் ஆண்டவரே, இதை பொருத்தனையாக நினச்சி பண்ணுறேன். அல்லேலூயா. ஆனால் பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்யாமல் போனால் யோசித்துக்கு, பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணுறோமா, இதை செய்யலாமா, இதை சொல்லலாமா அப்படின்னு செய்யுங்க. அதுக்கப்புறம் பாவத்துக்கு நேரம் போய் நின்றக்கூடாது. ஆமென்.